அனைவருக்கும் தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள்ங்க. இன்னைக்கு தைப்பூசத்தன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வரேங்க. அந்த ஃபங்க்ஷன் போன இடத்துல என்ட்ரன்ஸ்லயே முருகன் சிலை வச்சிருந்தாங்க. தைப்பூசத்தன்னைக்கு முருகனை தரிசனம் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. இப்ப அந்த முருகன் சிலையும் பார்க்கலாம். அப்புறம் எங்க வீட்டு சிம்பிள் சமையல் என்ன அப்படிங்கறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. தைப்பூசம் அப்படிங்கிறதுனால விசேஷ வீட்டில் முருகனுக்கு இந்த மாதிரி சிலை வச்சு பூ உருளியில் பூவெல்லாம் போட்டிருந்தாங்க. நுழைவாயிலேயே முருகன் தரிசனம் கிடச்சிது. நமக்கு மனசுக்கு நிறைவாக இருந்துச்சுங்க. நானும் எங்கள் வீட்டில் அவரும் முருகன் பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோங்க. தைப்பூச திருநாளும் அதுவுமா நம்ம போகிற இடத்துலையே முருகன் நமக்கு தரிசனம் கொடுத்துட்டாருங்க. நாங்கள் வீட்டுக்கு வரும்போதே மதியம் 12 மணிக்கிட்ட ஆயிடுச்சுங்க. வந்து அவசரமாக பட்டு சாரியை மாற்றிட்டு இந்த மாதிரி அவசர கதியில் தான் ஒரு சமையல் பண்ணேங்க. இதையெல்லாம் செஞ்சு முடிக்கும் போது மணி 1:30 ஆயிடுச்சுங்க. அவசர கதியில் தைப்பூச சமையல் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்வீட்லேருந்து வருவோம். தைப்பூசத்தன்னைக்கு எப்படி ஸ்வீட் செய்யாமல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜவ்வரிசி போட்டு வெல்லம் போட்டு பால் ஊற்றி டக்குன்னு ஈஸியாக ஒரு பாயசம் பண்ணிட்டேங்க. அப்புறம் பஞ்சாமிர்தம் தைப்பூசம் ஸ்பெஷலுங்க இதுவும். அப்புறம் உப்பு பருப்பு. இந்த உப்பு பருப்புக்கு ஒயிட் ரைஸ் வச்சாச்சுங்க. ஒயிட் ரைஸ்க்கு இந்த உப்பு பருப்பு போட்டு நெய் போட்டுக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த உப்பு பருப்பு நான் பாசி பருப்பில் தான் பண்ணேங்க. ரகம் பூண்டு கருவேப்பிலை கொஞ்சம் அரைச்சி போட்டுட்டு உப்பு போட்டு வேக வச்சிடணும். அவ்வளோதாங்க. மஞ்சள் விளக்கெண்ணெய் மட்டும் விட்டு வேக வச்சிடணும். அப்புறம் ஒரு காரக்கறி பண்ணேங்க. கேரட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாம் போட்டு ஒரு காரக்கறியும் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி சாதத்துக்கு தயிர் பச்சடியும் பண்ணியாச்சுங்க. ஒயிட் ரைஸ்க்கு தயிர் இருக்குது. இதெல்லாம் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையலுங்க. காலையில் 6 மணிக்கு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புனதால் எதையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு போக முடியலைங்க. நான் வந்து தான் எல்லாமே ரெடி பண்ணி சமையல் பண்ணேன். மணி 12 மணிக்கு வந்ததால் 1:30க்குள்ளே இதெல்லாம் செஞ்சு முடிச்சேங்க. எல்லாமே குக்கர் சமையல் தாங்க. தக்காளி சாதம் ஒயிட் ரைஸு குக்கரில் வச்சாச்சுங்க. அப்புறம் உப்பு பருப்பும் குக்கரு, ஜவ்வரிசி பாயசம் கூட இன்றைக்கி குக்கர் தாங்க. அப்புறம் அந்த கேரட் பட்டாணிலாம் போட்டு காரக்கறியுமே குக்கரில் தாளித்து விட்டு 2 விசில் வச்சு இறக்கிட்டேங்க. அவசர கதியில் செய்கிறதுனா இந்த மாதிரி தான் குக்கர் சமையல் தான் பண்ணுவாங்க. நான் ஃபங்க்ஷன் வீட்டிலேருந்து வீட்டுக்கு வந்ததே 11:30க்கு மேலே தான் வந்தேங்க. வந்து காய் நறுக்கி தக்காளி சாதத்துக்கு ரெடி பண்ணி எல்லாம் பண்ணி இப்போ சமையல் எல்லாமே முடிச்சாச்சுங்க. இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் தைப்பூசத்தன்னைக்கு சமையல் பண்ணேன். தைப்பூசத்தன்னைக்கு இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா பஞ்சாமிர்தம் ஜவ்வரிசி பாயசம், இதுதான் ஸ்பெஷலுங்க. அப்புறம் சாதாரணமாக நம்ம விசேஷ நாட்களில் உப்பு பருப்பு செய்வோம் இல்லைங்களா, அதுக்காக உப்பு பருப்பும் செஞ்சாச்சு. கொஞ்சம் வடகம் மட்டும் பொரிக்கலான்னு இருக்குங்க. இந்த பஞ்சாமிர்தம் இன்றைக்கி எங்கள் அக்கா பொண்ணு வீட்டில் தாங்க ஃபங்க்ஷனு. இன்றைக்கி தைப்பூசத்தன்னைக்கு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதால காலையில் மெனுலேயே பஞ்சாமிர்தம் வந்துருந்துச்சு. அதனால் இப்போ அக்கா பொண்ணு தான் எங்கள் பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. இனிமேல் போய் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட வேண்டியதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் செஞ்சீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.